வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒரு டாப்பிக்கில் வந்து 8ஆம் வகுப்பு மேக்ஸ் புக்கில் வந்து பயிற்சி 4.4 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பரெனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏ வந்து எக்ஸ் டேஸ், பி வந்து ஒய் டேஸ்னால் நமக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிற ஃபார்முலா தான் நம்ம வந்து வரும். ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அப்போ நமக்கு வந்து இது கணக்கு பார்த்தீங்கன்னா 3 பெருக்கல் 6 பை 3 + 6 9, 1 3 3 3 9, செகண்ட் 3க்கு 6 1 3 3 23 6. அப்போ ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸில் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ முதல் கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்கள். அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பரெனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கண்டிப்பாக சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து 50ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 5 பேர் 5 ஒர்க்கை வந்து 5 நாளில் முடிக்கிறாங்கன்னா 50 பேர் 50 ஒர்க்கு 50 நாளுன்னு டக்குன்னு நம்ம வந்து மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக திங்க் பண்ணும். பட் அது கிடையாது ஆன்சரு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா M1 × D1 / W1 ஈக்குவல் டு M2 × D2 / W2ங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே எம்ங்கிறது நம்பர் ஆஃப் மென், டிங்கிறது நம்பர் ஆஃப் டேஸ், டபிள்யூங்கிறது நம்பர் ஆஃப் ஒர்க்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 நபர்கள் 5 வேலைகள் ஒர்க்குங்கிறது கீழே வரணும், 5 நாட்களில் முடிக்கிறாங்க. ஸோ 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் முடிக்கிறார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 50 நபர்கள் வந்து 50 வேலைகள், அப்போ 50ங்கிறது கீழே வரும், எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் D2 நம்ம கேட்குறாங்க. ஸோ இங்கே 50 மேலைகளையும் கேன்சல் ஆகும், 5 மேலைகளையும் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு வந்து D2 ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 டேஸ் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து 50 நபர்கள் 50 வேலைகள் வந்து நமக்கு வந்து அதே 5 நாட்களில் தான் செஞ்சு முடிப்பாங்க, 50 கிடையாது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 50 டேஸ், சாரி 5 டேஸ், 5 நாட்களில் தான் செஞ்சு முடிப்பாங்க. அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து அதே வேலையை வந்து 6 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா எக்ஸ் டேஸு. இதில் தனியாக ஏ அல்லது பி யாராவது ஒருத்தர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏ கொடுத்துட்டு ஒய் டேஸ் அப்படின்னா பி எத்தனை நாளில் ஒர்க் பண்ணுவார்னு கேட்பாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி XY / X - Y ரெண்டையும் கழிக்கணும். ஸோ ரெண்டையும் கழிக்கிறதா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு கழிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 24 பெருக்கல் 6, 24 பெருக்கல் 6 டிவைட் பை ரெண்டையும் கழிச்சு எழுதிங்கன்னா 18. ஸோ கேன்சல் பண்ணால் 1 6 3 18, செகண்ட் 3க்கும் 24க்கும் 8 3 24. ஸோ அப்போ பிங்கிறவர் தனியாக பண்ணார்னா அந்த ஒர்க்கை வந்து 8 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ அடுத்து நாலாவது கேள்வி பாருங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு பிங்கிறவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோ எழுதணும். ஸோ நம்ம வந்து A/B ரேஷியோ என்னென்னு எழுதிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். அப்போ வந்து நமக்கு வந்து ஏ வந்து 100% எடுத்திங்கன்னா பி வந்து பார்த்திங்கன்னா 140%. ஸோ பிங்கிறவர் வந்து ஏ விட 40% கூடுதல் திறன். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திறன், ஆக்சுவலாக அந்த பக்கம் திறன் எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ வந்து 100%னா பி வந்து 140%. அப்போ திறன் வந்து 100:140 அப்படிங்கிறப்ப அப்போ அவங்க ஒர்க்கை வேலையை முடிக்கக்கூடிய நாட்களோட ரேஷியோ எப்படி வரும்னா அப்படியே மாற்றி எழுதணும், அவ்வளோதான். ஸோ 140/100. ஸோ 140 வந்து ஏக்கு வந்துடும், 100 வந்து பிக்கு வந்துடும். ஸோ அப்போ என்ன மீனிங்னா உங்களுக்கு வந்து பி வந்து நல்லா எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாரு. அப்போ அவர் வந்து குறைவான நாட்களில் சீக்கிரமாக வேலையை முடிச்சிடுவார். ஏ வந்து கொஞ்சம் லேசியாக ஒர்க் பண்ணுறாரு, அப்போ அவர் அதிக நாட்கள் எடுப்பார். அப்போ அந்த டேஸ்க்கான ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி வரும். ஸோ 100:140னா அப்போ 140:100 தான் அவங்க வந்து வேலையை முடிக்கக்கூடிய நாட்களோட விகிதம். ஸோ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிரும்.
7 2s are 14, 5 2s are 10, 7:5 வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஏ வந்து 7 நாள் ஒர்க்கை முடிக்கிறாருன்னா பி வந்து அதே ஒர்க்கை 5 நாளில் முடிச்சிருவார். இப்போ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை வந்து 35 நாட்களில் முடிப்பார். அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 35 நாளில் முடிக்கிறாரு. அப்போனா பி வந்து எத்தனை நாளில் முடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ நமக்கு வந்து 7 ரேஷியோ. அப்போ 7 5 35. அப்போ பி வந்து 5 ரேஷியோ அப்படிங்கிறப்ப 5 5 25 நாளில் முடிப்பார். ஸோ ஏ வந்து ஏவோட ரேஷியோ 7 ரேஷியோ. 7 ரேஷியோ தான் 35. அப்போ 5 ரேஷியோ என்ன வரும்? 7 5s are 35, 5 5s are 25. ஸோ அப்போ பிங்கிறவர் வந்து அந்த ஒர்க்கை வந்து 25 டேஸில் முடிப்பார். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 நாட்கள். ஸோ நீங்கள் வந்து முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது திறனுக்கான ரேஷியோ எழுதணும். அந்த திறனுக்கான ரேஷியோ எழுதிட்டு அதை அப்படியே மாற்றி எழுதுனீங்கன்னா டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ்க்கான ரேஷியோ கிடச்சிடும். அந்த ரேஷியோ வச்சு நீங்கள் கணக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். நம்ம அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிப்பர். அவர்கள் இந்த வேலையை ரூபாய் 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர். ஏ பெரும் தொகை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 2 பேரும் ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கலாமான்னா அது கண்டிப்பாக தவறு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து 10 நாள்லேயே வேலையை முடிக்கிறாரு. ஆனால் பிங்கிறவர் வந்து தனியாக பண்ணாருன்னா 15 நாள் எடுக்கிறாரு. அப்போ பி வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா 15 டேஸ் கூடுதலாக 5 நாள் எடுக்கிறாரு. ஆனால் ஏ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ யார் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேல்ரி வந்து அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா ஈக்குவலாக, அதாவது 2 பேரும் ஈக்குவலாக டிவைட் பண்ணக்கூடாது. டிவைட் பண்ணால் அப்போ வந்து பி வந்து அதிகமான தொகையை ஏக்கு வந்து லாஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அவர் எஃபிஷியண்ட்டாக 10 நாளில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவர். பட் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவான தொகை தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம இங்கே வந்து எப்படி நம்ம வந்து இது வந்து ஒர்க் அந்த சேலரி வந்து பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளில் எவ்வளோ ஒர்க்கை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த 1 டே சேலரி தான் நம்ம வந்து அந்த ரேஷியோட தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து பிரிக்கணும் நம்ம. அப்போ ஏவோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஏ/பி ரேஷியோ எழுதிக்கோங்க. ஏ வந்து ஒரு நாளில் 10ல் 1 பங்கு வேலையை முடிக்கிறாரு. அப்போ அதுக்கான சேலரி அவர் கொடுத்தாகணும். பிங்கிறவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு நாளில் வந்து 15ல் 1 நாள் வேலை. ஏன்னா டோட்டல் ஒர்க் வந்து 15 டேஸில் முடிக்கிறாரு. அப்போனா ஒரு 1 டே ஒர்க் வந்து 1/15. அப்போ நமக்கு இந்த ரேஷியோ படி தான் நம்ம என்ன பண்ணணும், 1/10 ரேஷியோ 1/15 அந்த ரேஷியோட தான் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து பிரித்து எடுத்துக்கணும். ஸோ இது அப்படியே நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ ஏ வந்து 15 ரேஷியோ 1/15 சார் 15, பி வந்து 1 × 10 10. அப்போ ஏக்கும் பிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15:10 அப்படிங்கிற ரேஷியோட தான் நீங்கள் வந்து அந்த சேலரி வந்து பிரிக்கணும் நீங்கள். அப்போ ஏக்கு 15 ரூபா கொடுத்தீங்கன்னா பிக்கு வந்து 10 ரூபா தான் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் வேலை தான் பார்த்துருப்பார். பட் ஏ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்கை பண்ணியிருப்பார். அவர் திறமையாக வேலை செய்கிறதுனால கூடுதலான ஒர்க்கை அவர் வந்து செஞ்சுருப்பார். அப்போ அது கூடுதலாக செஞ்ச வேலைக்கான ஊதியம் வந்து அவருக்கு கிடைக்கணும் நமக்கு. இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ பெரும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட ரேஷியோ வந்து 15 ரேஷியோ 15 மொத்த ரேஷியோ வந்து 15 + 10 25 பெருக்கல் 2 லட்சம். ஸோ கேன்சல் பண்ணினா 3 5 15 5 25 வரும். அகெயின் 20க்கு 5க்கு 4 5 20. ஸோ அதுக்கப்புறம் 40,000 இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து வேணால் 3 8 பெருக்கு 3 × 4 3 12 வரும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 வரும் உங்களுக்கு. அப்போ ஏ பெரும் தொகை பார்த்திங்கன்னா 1,20,000 ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 2வது கேள்வி. 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா m1 × d1 × h1 = m2 × d2 × h2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். m1 × d1 × h1 என்னங்க ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது = m2 × d2 × h2ங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 210 ஆண்கள் நாள் ஒன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. = அதே வேலையை நாள் ஒன்றுக்கு நமக்கு வந்து எத்தனை நாள் 14, ஓகேங்களா. ஸோ 210 × 12 × 18 =
எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. M2 கேட்டிருக்காங்க. M2 ஈக்குவல் டு 14 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 20 நாளில் வேலையை முடிக்கணும். ஸோ அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 0 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ 2க்கும் 12க்கும் 6 2 12 கேன்சல் பண்ணிக்கலாம். 14க்கு வந்து 7 14, இங்கே நமக்கு வந்து 3 21. ஸோ அகெயின் 2க்கும் 6க்கும் 3 2 6. அப்போ நம்ம M2 ஈக்குவல் நமக்கு என்னென்னா 3 3 சார் 9, 9 × 18, 9 × 18. சேலம் வரும் நமக்கு வந்து 90 + 98 72. ஸோ 90 72 கூட்டினா 162 ஆண்கள் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஆன்சர் வந்து 162. அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையானது 36 இயந்திரனை உதவியுடன் 12 நாட்களில் 7000 சிமெண்ட் பைகளை தயாரிக்கிறது கொடுத்துருக்காங்க. 24 இயந்திரங்களை பயன்படுத்தி 18 நாட்களில் எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா M1 × D1 / W1 = M2 × D2 / W2. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாடமாக தெரியணும். எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபார்முலா எழுதிட்டு இருக்கக்கூடாது. அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து கணக்கு தான் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், 36 இயந்திரம் 12 நாளில் 7000 சிமெண்ட் பை. ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் டேரெக்டாக எழுதணும். நீங்கள் ஃபார்முலாவுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாம் டைமில் போட்டு ஃபார்முலா எழுதிட்டு இருக்கக்கூடாது. ஈக்குவல் டு அடுத்து பார்த்திங்கன்னா 24 இயந்திரங்கள் 18 நாளில் வேலையை முடிக்கணும், எத்தனை சிமெண்ட் பைகளை தயாரிக்கலாம் W2 நம்ம கேட்குறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வச்சுட்டு இதிலே கேன்சல் பண்ணணும். நீங்கள் 12க்கும் 24க்கும் 1 12 12 2 12 24. ஸோ 2க்கும் 36க்கும் 18 2 36. செகண்ட் இந்த 18 18 நமக்கு வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ மேலே ஃபுல்லாக இருக்கிற எல்லா நம்பர்ஸும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ டைரெக்டாக W2 ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், அதே 7000 சிமெண்ட் பைகளை தான் வந்து தயாரிக்க முடியும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7000 நமக்கு. ஸோ அடுத்த கேள்வி 4வது கேள்வி. ஒரு சோப்பு தொழிற்சாலையானது நாளொன்றுக்கு 15 மணி நேரம் வேலை செய்து 6 நாட்களில் 9600 சோப்புகளை தயாரிக்கிறது. நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம் வேலை செய்யுது. ஸோ இதில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, கூடுதலாக 3 மணி நேரம். அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ கூடுதலாக 3 மணி நேரம்னா 15 + 3 18 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஸோ நாளொன்றுக்கு நீங்கள் அப்படியே டேரெக்டாக நீங்கள் 3ன்னு போட்டுறக்கூடாது, 18ன்னு எழுதணும். நீங்கள் நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம், அப்போ 18 மணி நேரம் வேலை செய்து 14400 சோப்புகளை தயாரிக்க எத்தனை நாட்கள் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ நமக்கு இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து M1 இங்கே M1ங்கிறது கிடையாது, ஒரு ஃபேக்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு. அப்போ M1ங்கிறது டைம் வராது. ஸோ இங்கே ஹவர்ஸும் டேஸும் வருது, ஓகேங்களா. ஸோ H1 × D1 / W1 = H2 × D2 / W2ங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, 6 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. எவ்வளோ சோப்பு தயாரிக்காங்கன்னா 9600 சோப்பு தயாரிக்காங்க. ஈக்குவல் டு இப்போ வந்து நாளொன்றுக்கு கூடுதலாக 3 மணி நேரம், 15 + 3 18 மணி நேரம், 14400 சோப்பு தயாரிக்கணும், எத்தனை நாட்கள் ஆகும்னு D2 நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். 2 0 2 0 நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டு கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6க்கும் 18க்கும் 1 6 6 3 6 18 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. 3 6 18 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ 3க்கும் 144 பார்த்திங்கன்னா 4 3 12 மிச்சம் 24 வரும், 7 3 24 வருது நமக்கு. ஸோ அடுத்து 48க்கும் 96க்கும் 2 48 நமக்கு வந்து 96. ஸோ அப்போ எல்லாமே நமக்கு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ D2 = பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15/2 கிடைக்குது நமக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 15/2 நாள். ஸோ 15/2 அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஆன்சர் வந்து 7 2s are 14, ரிமைனிங் 1 வரும். ஸோ 7.5 நாளில் வந்து தயாரிக்க முடியும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 days. அடுத்து 5வது கேள்வி பாருங்கள். 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை இடம்பெயர்க்கின்றன எனில்
1800 டன்கள் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க எத்தனை சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவை? இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கூடுதலாக தேவைங்கிறது கவனிக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 1800 டன்கள் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 180 டன்கள் தான் இருக்கும் நமக்கு. ஸோ நீங்கள் 1800ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து புக்கில் பின்னாடி இருக்க ஆன்சர் வந்து தப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து 180 டன்கள் தான் தமிழ் மீடியம் புக்கில் வந்து இந்த இது தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. ஸோ நம்ம 180 எடுத்துக்கு நம்ம கணக்கு செய்வோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா M1 × D1/W1 ஈக்குவல் டு M2 × D2/W2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அப்போ 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன் சரக்கை வந்து கையாளுது. ஸோ 135ங்கிறது ஒர்க்கு, அது கீழே வரும் நமக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 நாட்களில் எத்தனை சரக்கு வண்டிகள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து M2 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை டன் சரக்குன்னா 180 டன் சரக்கு. ஸோ இதை கேன்சல் பண்ணினா 5 டேபிள் கேன்சல் பண்ணினா 1 5 சார் 5, 4 5 5, மிச்சம் 3 வரும் 35, 7 5 35 வரும். ஓகேங்களா? சரி, 4 5 5, அப்போ மீதி என்ன வருது 8 வருதா? அதெல்லாம் 2 5 10, சாரி 2 5 10, மீதி 3 வரும் 35க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 7 5 35, 27 வருது நமக்கு. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா 2 3 6, 9 3 27, 3ஆம் வாய்ப்பில் கேன்சல் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 9க்கும் 180க்கும் 9 9, 9 18, 20 வருது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 2க்கும் 4க்கும் 2 2 சார் 4 வரும். ஸோ 2க்கும் 20க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வரும். ஸோ இந்த 10ங்கிறது இங்கே டிவிஷன் இருக்குது, ஈக்குவல் இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். அப்போ நமக்கு வந்து M2 ஈக்குவல் டு பார்த்திங்கன்னா வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ 10 வண்டிகள் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து டக்குன்னு உடனே ஆன்சர் சாய்ஸில் வந்து ஏலேருந்து பிலேருந்து 10 இருக்கும். உடனே 10 நீங்கள் டிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்கிறத பாருங்கள். ஸோ 6 சரக்கு வண்டிகள் 5 நாட்களில் 135 டன்கள் சரக்குகளை வந்து இடம்பெயர்க்கின்றன. இப்போ 180 டன் சரக்குகளை 4 நாட்களில் இடம்பெயர்க்க நமக்கு வந்து 10 வண்டிகள் தேவை. ஆனால் கேள்வி வந்து எத்தனை வண்டிகள் தேவைன்னு சொல்லி கேட்கல, எத்தனை சரக்கு வண்டிகள் தேவைன்னு சொல்லி கேட்கல. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா கூடுதலாக தேவைங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா 6 சரக்கு வண்டிகள் இருக்குது. அப்போ நம்ம கூடுதலாக பார்த்திங்கன்னா 10 - 6, 4 சரக்கு வண்டிகள் மட்டும்தான் நமக்கு வந்து கூடுதலாக தேவை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4 வரும் நமக்கு. ஸோ இங்கே நம்ம வந்து கொஷின் வந்து தப்பாக இருக்குது 1800, பட் ஆக்சுவலாக 180 தான் நமக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்குது. நீங்கள் 1800 போட்டிங்கன்னா நமக்கு வந்து 100 சரக்கு வண்டிகள் வரும். அப்போ 100 - 6, 94 சரக்கு வண்டிகள் கூடுதலாக தேவைன்னு வரும். பட் ஆக்சுவலாக வந்து 180 தான் கரெக்டான டேட்டா நமக்கு. அடுத்து 6வது கேள்வி பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி வந்து அதே வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அடுத்து ஏ மற்றும் சி வந்து அதே வேலையை 6 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க. அப்படின்னா பி வந்து தனியாக அந்த வேலையை வந்து எவ்வளோ மணி நேரத்தில் முடிப்பார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பார்த்திங்கன்னா 12 மணி நேரம், பி + சி வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். ஏ + சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோனா 6 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் வந்து அதாவது ரெண்டு என்ன பண்ண 2 டேர்மாக நீங்கள் கழிக்கணும், அவ்வளோதான் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னு நீங்கள் வந்து ஏ + சி ஏ எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நீங்கள் கழிச்சிங்கன்னா என்ன வரும்? ஏ வந்து 12 நாளில் வேலையை முடிக்கிறாரு, ஏ + சி வந்து 6 நாளில். அப்போ இதில் வந்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஏஏ கேன்சல் ஆகும், சி வந்து எத்தனை நாள் முடிப்பார்னு கேட்கும். அப்போ சி எத்தனை நாள் முடிப்பார்னா கழிக்கணும்னா டேரெக்டாக நீங்கள் 12 - 6 6ன்னு போடக்கூடாது. நமக்கு ஃபார்மில் வந்து XY/X - Yங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து டைம் அண்ட் ஒர்க் கணக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 × 6/12 - 6 6 வரும். ஸோ 6 6 நமக்கு கேன்சல் ஆகிரும். அப்போ வந்து சி வந்து பார்த்திங்கன்னா 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ இப்போ சி மட்டும் தனியாக பண்ணார்னா 12 நாள் தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. பி + சி வந்து நமக்கு வந்து 3 நாளில் கொடுத்துருக்காங்க. சி தனியாக பண்ணால் 12 நாள். அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணினா நமக்கு வந்து பியோட வேல்யூ கிடச்சிடும் நமக்கு. ஸோ பி எத்தனை நாள் முடிப்பார்னு பார்த்தீங்கன்னா 12 × 3/12 - 3 என்ன வரும்னா 9. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 3 3 3 9. ஸோ அடுத்து 3க்கு 12க்கும் 4 3 12.
அப்போ பி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் வேலையை முடிப்பார்னா 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து பி ப்ளஸ் சி கொடுத்துருக்கான், ஏ ப்ளஸ் சி கொடுத்துருக்கான், ஏ தனியாக கொடுத்துருக்கான். ஸோ ஏ ப்ளஸ்ஸையும் ஏயும் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் பி ப்ளஸ் சிலேருந்து சியை சப்ட்ராக்ட் பண்ணினா நமக்கு வந்து பி வந்து 4 நாளுங்கிறது கிடைக்குது நமக்கு. அடுத்தது 7வது கேள்வி. ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். 7வது கேள்வி. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை 12 நாட்களிலும், பி மற்றும் சி ஆகியோர் அதை 15 நாட்களிலும், ஏ மற்றும் சி ஆகியோர் அதை 20 நாட்களில் முடிப்பர். ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்கலாம், இல்லை ஏ மட்டும் கேட்கலாம், பி மட்டும் தனியாக கேட்கலாம், சி மட்டும் தனியாக கேட்கலாம், இல்லைனா 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி வந்து நிறைய கேள்விகள் இதில் வந்து கேட்க முடியும். ஸோ இதில் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நான் மெத்தட் என்னங்கிறத சொல்லியிருந்தேன். ஏ ப்ளஸ் பி. ஸோ அவங்களோட 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/12. ஏன்னா 12 நாள் வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போ வந்து 1/12 அதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் 1 டே ஒர்க்கு. பி ப்ளஸ் சி வந்து 15 நாள், அப்போ அவங்களோட 1 டே ஒர்க் வந்து 1/15. சி ப்ளஸ் ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 நாளாக முடிக்கிறாங்க, அப்போ அவங்களோட 1 டே ஒர்க் வந்து 1/20. ஸோ இந்த நீங்கள் 3ஐயுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 டைம்ஸ் ஏ இருக்கும், 2 டைம்ஸ் பி இருக்கும், 2 டைம்ஸ் சி இருக்கும் நமக்கு. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 தடவை 2 டைம்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 12, 15, 20. இதுக்கு எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 60 வரும். ஸோ அந்த எல்சிஎம் எப்படி ஷார்ட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 15, 20 இந்த 3 நம்பரில் பெரிய நம்பர் என்ன பாருங்கள் 20. ஸோ இப்போ வந்து 12 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 20 நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணால் 20 கூட 2ஆல் பெருக்கி பாருங்கள், 20 2 40 வரும். இப்போ 40 வந்து மீதி நம்பரோட கம்பேர் பண்ணி பாருங்கள். 12 டேபிளில் 40 வருமானா வராது கண்டிப்பாக. 15 டேபிள்லேயும் 40 வந்து வராது நமக்கு. 15 வாய்ப்புல 40ங்கிறது கிடைக்காது. ஸோ அப்போ அடுத்தது வந்து 20 கூட 3 பெருக்கி பாருங்கள், 20 × 3 60 வரும். இப்போ வந்து 12ஆம் வாய்ப்பாடில் 60 கண்டிப்பாக வரும், 12 5 60. அதே மாதிரி 15ஆம் வாய்ப்பாடில் 4 15 60. ஸோ அப்போ நமக்கு வந்து எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 60 தான் நமக்கு வந்து எல்சிஎம். அப்போ இதில் 12 வந்து பார்த்திங்கன்னா 5 தடவை I12 60. அப்போ மேலே 1 இருக்குது, அப்போ 1 5 are 5 வரும். ப்ளஸ் அடுத்து 15 பார்த்திங்கன்னா 4 15 60. அப்போ மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 1 4 are 4. அடுத்து 20 கூட பார்த்திங்கன்னா 20 × 3 60. மேலே 1 இருக்குது, அப்போ 1 3 are 3 வரும். ஸோ அப்போ 5 + 4 + 3 /60 வரும். ஸோ 5 4 9, 9 3 12, 12/60. 12/60ங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/5 வரும். 4 12 12, I12 60. ஸோ 1/5 கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் A + B + C இருக்கும். ஸோ இந்த 2 இந்த பக்கம் கீழே வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/5 × 2 1/10. ஸோ A + B + C வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 10 நாளில் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது நமக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். A + B + C 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒர்க்கை வந்து 10 நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்டுக்க பாருங்கள், தனித்தனியாக அந்த வேலையை வந்து எத்தனை நாட்கள் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா A + B + C வந்து பார்த்திங்கன்னா 10 நாள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பிசியை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ B + C வந்து பார்த்திங்கன்னா 15 நாள். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா xy/x - y ஃபார்முலா கண்டுபிடிங்க. அப்போ 10 × 15/15லேருந்து 10 கழிச்சிங்கன்னா 5 வரும். ஸோ I2 10, 15 2 30. அப்போ வந்து ஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஸோ அடுத்தது பி கண்டுபிடிக்கணும். ஸோ அகெயின் நம்ம வந்து A + B + C வந்து பார்த்திங்கன்னா 10 நாள். ஸோ இதில் வந்து A + C பார்த்திங்கன்னா 20 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து பி கிடச்சிரும். ஸோ 20 × 10/20 - 10 10 வரும். ஸோ 10 10 கேன்சல் ஆகும். அப்போ வந்து பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 நாளில் வேலையை முடிக்கிறாரு. ஸோ அகெயின் திரும்பவும் நீங்கள் வந்து A + B + C வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டேஸு. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது சி கண்டுபிடிக்கணும். சி கண்டுபிடிக்கிறதா வந்து அப்போ A + Bயை கேன்சல் பண்ணணும். ஸோ A + B வந்து 12 கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்போ 10 பெருக்கல் 12 டிவைடட் பை 2 கழிச்சிங்கன்னா 12 மைனஸ் 10 2 வரும். ஸோ 2க்கு இதுக்கும் 6 2 12. அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 × 10 60 நாளில் சி வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ நமக்கு ஆன்சர் தான் ஏ வந்து 30 நாளும், பி வந்து 20 நாளும், சி வந்து 60 நாளும் தனித்தனியாக செஞ்சாங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. ஸோ அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். தச்சர் ஏ ஆனவர் ஒரு நாற்காலியின் பாகங்களை பொறுத்த 15 நாட்களில் எடுத்துக்கொள்கிறார். ஸோ ஏங்கிறவர் வந்து கார்பெண்டர் வந்து 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. அதே வேளையை தச்சர் பி ஆனவர் தச்சர் ஏ விட 3 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறார். அப்போ வந்து ஏ வந்து 15 நிமிஷம்னா அப்போ பி வந்து கூடுதலாக 3 நிமிடம், அப்போ 18 நிமிடம் வந்து எடுத்துக்கிறாரு. 15 + 3 18. இப்போ இருவரும் இணைந்து வேலை செய்து 22 நாற்காலிகளின் பாகங்களை பொறுத்து எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அப்போ வந்து ஏ + பி என்ன வரும்னா xy/x + yங்கிற ஃபார்முலா 15 × 18 15 + 18 நமக்கு என்ன வரும் 33 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து I3 15 11 3 33. ஸோ 5 × 18 நமக்கு வந்து 90, 55 50 8 40. அப்போ 90/11 நிமிஷம் அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்காலிக்கு. ஸோ ஒரு நாற்காலிக்கு வந்து பார்த்திங்கன்னா 90/11. அப்போ எத்தனை நாற்காலி செய்யணும்? 22 நாற்காலி செய்யணும். அப்போ 22 நாற்காலிக்கு என்னென்னா இப்போ பெருக்கல் 22 போடுங்க. 1 11 11 2 11 22. ஸோ 90 × 2 180 நிமிடங்கள் அவர் வந்து எடுத்துக்கிடுவார். 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 180 நிமிடங்கள் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இது 180 நிமிடங்கள் கொடுக்கலாம், இல்லைனா 360 180 3 ஹவர்ஸ்னு நமக்கு வந்து சாய்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம சாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 180 நிமிடங்களா இல்லை 3 ஹவர்ஸான்னு எடுத்து பார்க்கணும். ஸோ அடுத்து 9வது கேள்வி. ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார். மீதி வேலையை பி ஆனவர் 24 நாட்களில் முடிக்கிறார் எனில் அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஸோ இது நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போட முடியும். ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து 45 நாளில் முடிப்பார். அப்போ அவருடைய 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/45. பட் அவர் எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்னா 15 நாட்கள் மட்டும் அவர் வேலை செய்கிறாரு. அப்போ அவரோட 15 நாள் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 1/45 × 15. அப்போ கேன்சல் பண்ணால் 1 15 15 3 15 45. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா 1/3 ஒர்க்கை வந்து ஏ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டார். அப்போ மீதி ஒர்க் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீதி ஒர்க் வந்து 1லேருந்து கழிக்கணும். 1 - 1/3 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 3 3 3 - 1 2. ஸோ 2/3 ஆஃப் ஒர்க் வந்து நமக்கு வந்து மீதி ஒர்க் இருக்குது. ஸோ 2/3 ஆஃப் ஒர்க் மீதி ஒர்க்கை வந்து யார் பண்ணுறாங்கன்னா பி பண்ணுறாரு. அவர் எத்தனை நாளில் முடிக்கிறாருன்னா 24 நாளில் முடிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2/3 ஒர்க்கை வந்து பி வந்து 24 24 டேஸில் முடிக்கிறாரு. அப்போ ஃபுல் ஒர்க்கு அவர் எத்தனை நாள் முடிப்பார்னா 24 × 2/3 அந்த பக்கம் போச்சுன்னா தலைகீழாக மாறும் 3/2 வரும். ஸோ 1 2 12 2 24. ஸோ 12 × 3 36 நாளில் பி வந்து முடிப்பார். ஸோ பி தனியாக பண்ணார்னா அவர் வந்து 36 நாளில் வந்து வேலையை முடிப்பார். ஸோ இப்போ அடுத்து நம்ம கீழே என்ன கேட்டாங்கன்னா இருவரும் இணைந்து 2 பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாலும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ நமக்கு வந்து ஏ வந்து 45 நாள் பெருக்கல் பி வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா 36 நாள். ஸோ அப்போ 45 பெருக்கல் 36/xy/x + yங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 45 பெருக்கல் 36/45 + 36 நமக்கு வந்து 81 வரும். 6 5 11 மிச்சம் 1 4 3 7 7 1 8 81. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 9 9 81 I9 45 அகெயின் 9க்கும் 46க்கும் 4 9 36. ஸோ I4 20. ஸோ 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா 20 நாளில் முடிப்பாங்க. பட் அகெயின் நமக்கு கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். அந்த வேலையை இருவரும் இணைந்து அதாவது 80% வேலை அந்த வேலையின் 80% இருவரும் இணைந்து முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 100% ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 20 நாளில் முடிப்பாங்க.
பட் நமக்கு வந்து 80% ஒர்க்கு வந்து முடிச்ச போதும் அதுக்கு எத்தனை நாள் கேட்டிருக்காங்க. அப்போ 80% எவ்வளோனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். 80 பெருக்கல் 20 பை 100, 2 0 2 0 கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ நாங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 பெருக்கல் 2 16 நாள் ஆகும். ஸோ 80% ஒர்க்கை வந்து முடிக்கிறதுக்கு 16 days ஆகும். ஸோ இது நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த கணக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும் நம்ம. ஸோ அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 10வது கேள்வி. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக இங்கே ரேஷியோ எழுதிடுங்க, A/B போட்டுருங்க. ஏ என்பவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். ஏங்கிறவர் வேகமானவர் 3 மடங்கு, அப்போ 3:1. ஸோ பி வந்து ஒரு ரேஷியோனா ஏ வந்து 3 மடங்கு வேகமாக வேலை செய்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு, அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்பீடு. அப்போ அதனுடைய டேஸ், அவங்க வேலையை முடிக்கக்கூடிய டேஸோட ரேஷியோ என்ன வரும்னா அப்படியே நீங்கள் மாற்றி எழுத வேண்டியதான். 3:1னா 1:3 நீங்கள் எழுதணும், அவ்வளோதான். ஸோ ஏ வந்து பி வந்து 3 நாள் எடுக்கிறாருன்னா ஏ வந்து ஒரே நாளில் வேலையை முடிச்சிடுவார். ஏன்னா ஏ வந்து அவ்வளவு ஃபாஸ்ட்டாக 3 மடங்கு வேகமாக வேலை செய்கிறாரு. ஸோ இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா பி ஆனவர் வந்து ஒரு வேலையை வந்து பார்த்திங்கன்னா 24 நாட்களில் முடிப்பார்னு கொடுத்துருக்காங்க. பிங்கிறவர் வந்து 24 days முடிக்கிறாரு. ஸோ நமக்கு வந்து A/B நமக்கு வந்து ரேஷியோ என்ன வந்துச்சுன்னா 1:3 வந்துச்சு நமக்கு, அதாவது டேஸ்க்கான ரேஷியோ. இதில் வந்து பி வந்து 24 days, அப்போ 3 8s are 24, 1 8s are 8. அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் எடுப்பார்னா 8 நாள் அவர் வந்து எடுத்துக்கிடுவார். பி வந்து 24 நாள். ஸோ 3 ரேஷியோ 24னா ஒரு ரேஷியோ நமக்கு என்ன வரும் 24/3 8 நாள். ஸோ இப்போ நமக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா வந்து xy/x+yங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 8 பெருக்கல் 24 பை 24 + 8 32. ஸோ கேன்சல் பண்ணால் 1 8 8, 4 8 32, 1 நாள் 4, 6 நாள் 24. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 24 days வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா அந்த வேலையை வந்து 24ல் 6 நாள் 24, 6 ஆன்சர். ஓகே, 6 தான் ஆன்சர். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து 6 நாளில் வந்து வேலையை வந்து முடிப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா 4.4 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்து அடுத்த பயிற்சியில் இருக்கக்கூடிய கணக்கில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜும் டைம் அண்ட் இருக்கும் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின்ஸும் வருது. ஸோ அடுத்த கிளாஸில் வந்து மீதி இருக்க கேள்வி ஃபுல்லாக பார்ப்போம். தேங்க்யூ.